சனி பெயர்ச்சி பலன்கள். ரிஷப ராசி. கார்த்திகை 2, 3, 4 பாதம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிடம் 1, 2 பாதம் அடங்கியது ரிஷபராசி. ரிஷபராசி அன்பர்களுக்கு சனி பெயர்ச்சி என்னென்ன பலன்கள் கொடுக்கின்றது என்பதை இந்த பதிவில் பார்ப்போம். ஆலயங்களெல்லாம் அனுசரிக்கக்கூடிய சித்தர்கள் அருளிய வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி டிசம்பர் 27, அதாவது 2020 டிசம்பர் 27ஆம் தேதி தனுசு ராசியிலிருந்து சனி பகவான் பயிற்சியாகி மகர ராசியில் அடுத்த 2.5 ஆண்டுகள் ஆட்சி பலம் பெறுகிறார். 2023 மே மாதம் வரை. இந்த காலகட்டத்தில் சனி பகவான் ரிஷப ராசிக்கு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் அள்ளி வழங்கப் போகிறார் என்பதை பார்ப்போம். கடந்த 2.5 ஆண்டு காலமாக தனுசு ராசி உங்களுக்கு ரிஷபத்துக்கு அஷ்டமம் என்று சொல்லக்கூடிய இடத்துல அமர்ந்து சொல்ல முடியாத துயரங்கள், சொல்ல முடியாத கஷ்டங்கள், எதிர்பாராத பிரச்சனைகள் எல்லாத்தையும் கொடுத்து வந்த சனி பகவான் இப்பொழுது உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் அமர்கிறார். பாக்கியம், எல்லா வகையான பாக்கியங்களும் நிறைவாக கிடைக்கக்கூடியது. மாணவர்கள் எடுத்துக்கொள்வோம். கல்வி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள், இதுவரைக்கும் நீங்கள் எப்படி படிச்சீங்களோ தெரியாது, ஆனால் இப்போ ஒரு படிக்கணுங்கிற ஆசை வந்துடும். ஒரு தடவைக்கு 2 தடவை படிப்போம், கண்டிப்பாக நம்மளும் ஒரு சைன் பண்ணக்கூடிய அளவுக்கு மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற வெறி வந்துடும். அப்படி ஒரு உயர்கல்வி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த கல்வியை நம்ம எப்படியாவது கேப்சர் பண்ணி படிச்சிடணும், இல்லை இந்த காலேஜில் நம்ம போய் படிக்கணும், இந்த மாதிரி ஸ்டேட்டஸில் நம்ம படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆம்பிஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலம். பொருளாதார கஷ்டங்கள் இருந்தால் கூட அதையும் நிறைவு செய்யக்கூடிய அளவுக்கு இந்த சனி பகவான் உங்களுக்கு அசால்ட்டாக ஹெல்ப் பண்ணுவார். அதே போல் நீங்கள் படித்து முடிச்சிங்க, ஏதோ ஒன்று படித்து முடிச்சிட்டீங்க, ஆனால் இப்போ ஒரு ஜாபுக்கு போகணும். ஆனால் எந்த ஜாப்பு கிடைச்சாலும் பரிபூர்ணமாக அந்த ஜாப்பை ஏற்றுக்கிட்டு அந்த ஜாப்பில் உங்களுடைய வேலையை சிறப்பாக செஞ்சு மேலிடத்தில் சரியாக உங்களுக்கு அந்த என்ன செய்வீங்க, இவன் சரியான வேலைக்காரன், இவன் சக்ஸஸாக செய்யக்கூடியவன் அப்படின்னு அந்த பாக்கியம் அப்படிங்கிற விஷயத்தை பெறுவீங்க. அதனால் உங்களுக்கு எந்த ஒரு வேலையில் இருந்தாலும் அங்கே ஒரு நல்ல ஒரு சிறப்பு மரியாதை கிடைக்கும், ஒரு பதவி அப்படியே மெதுவாக உயரும். சனி ஸ்டெப்பாக வாழ்க்கையில் உயர்த்துவார். அப்படி உயரும் போது நமக்கு ஆஹா இந்த ஸ்டேஜுக்கு வந்தோம், இப்போ ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம், நாளைக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம போக முடியும், நம்ம வேலையில் நம்ம இந்த மாதிரி சம்பளம் வாங்க முடியும், நாளைக்கு நம்ம ஒரு கல்யாணம் அப்படிங்கிற முடிக்கும் போது நம்ம ஸ்டேட்டஸில் இருப்போங்கிற நம்பிக்கை இந்த சனி பயிற்சி உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா பாக்கியஸ்தானம். எதிர்கால திட்டமிடலே இதுதான். சார் எனக்கு இன்னொரு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்தில் கல்யாணம்னா அது 2 வருஷத்துக்குள்ளே நம்ம எந்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் ஒரு வேலையில் இருக்கிறீங்க, இப்போ பொண்ணு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு அது வரும்போது நீங்கள் பொண்ணு பார்க்கும் படலை ஆரம்பிக்கும் போதே அவன் நல்ல வேலை பார்க்கக்கூடிய பையன், ஒரு நல்ல ஸ்டேட்டஸான பையன்னு சொல்லி பொண்ணு கொடுப்பாங்க. இதே பெண்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர்களும் கூட படித்து முடிச்சுட்டு சும்மா இருக்கக்கூடாது, நம்ம ஒரு ஜாபுக்கு போகணும், நாளைக்கு வர்றவனுக்கு நம்மளுடைய சம்பளம் உதவணும், நம்மளுடைய குடும்பத்தை நல்ல மேன்மையாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அதை நோக்கி பயணம் பண்ணக்கூடியவர்கள். தங்க நகைகள் வாங்கலாம், ஆடைகள் வாங்கலாம், ஆபரணங்கள் வாங்கலாம், நம்ம தகுதிக்கு தகுந்தால வாங்கிக்கிடுவோம். அற்புதமாக ஒரு குடும்பத்தை இப்போ நீங்கள் வீட்டில் பெற்றோர் பார்த்த மாப்பிள்ளையை கல்யாணம் முடிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த சனி 9ல் வந்துட்டுலாம். ஏன்னா குலம் பார்த்து கல்யாணம் முடிக்கிறது, ஜாதி மத இனம் பார்த்து கல்யாணம் முடிக்கிறது. ஏன்னா இந்துக்கள் இதெல்லாம் உண்டு, இதில் தான் நான் கட்டுவேன் அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த சனி ஒரு இனத்தையோ அல்லது குலத்தையோ தாண்டி போக கூடாது. ஒரு குலம் அப்படி ஒரு பலம், அந்த குலத்துக்குள்ளே நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்கிறதே ஈஸ்வரன் தான். அவர் பாக்கியஸ்தானத்தில் இருக்கும்போது அந்த பாக்கியம் கிடைக்கும். அதே போல் குடும்ப சுபிட்சங்கள் கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில். குடும்பத்துக்காக வாழ்கிறது, குடும்பத்துக்காக நான் உழைக்கிறேன், குடும்பத்துக்காக நான் வெளிநாடு போகிறேன், குடும்பத்துக்காக நான் இந்த வேலைக்கு போகிறேன், கொஞ்சம் பிரிஞ்சு இருந்தாலும் நான் சக்ஸஸ் பண்ணி நான் என் குடும்பத்தை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதான் இந்த பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான். சார் உழைக்கிறதுக்காக நான் எங்கே வேணாலும் போய் உழைப்பேன், நான் எந்த உழைப்பையும் அது சட்டத்துக்கு சரியாக இருந்தது, எனக்கு பிடிச்சிருக்குன்னா உழைப்பேன். அதே மாதிரி எந்த ஒரு தொழிலையும் நேர்மையாக செய்யக்கூடியவர்கள் நீங்கள் தான். சரி, இப்படி தொழில் செஞ்சுருக்கோம், நம்ம குடும்பத்தை ஏற்றுக்கொண்டோம், ஒரு இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்றோம், சிறுக சிறுக சேமித்து வச்சுருக்கிறோம். ஏன்னா பாக்கியத்தில் சனி வரும்போது நம்ம உழைப்பை இது பண்ணி நல்லா சம்பாத்தியம் பண்ணி அதில் சிறுக சிறுக சேமித்து வச்சு ஒரு இடம் வாங்குவோம். இடம் வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு வீடு கட்டணும்னு நினைப்போம், அழகாக அதே மாதிரி ஒரு சிறுக நமக்கு தேவைக்கு தகுந்தால ஒரு வீட்டை கட்டுவோம். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு லோன் போடுறதா இருந்தால் கூட எனக்கு இவ்வளோ தான் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லி இந்த மேனேஜர்கிட்ட இதுக்கு மேலே எனக்கு வேண்டாம் சார், நான் இதுக்குள்ளே முடிச்சுக்கிடுவேன். ஒரு இன்ஜினியர்கிட்ட போனால் கூட எனக்கு இதுக்குள்ளே முடிச்சு கொடுங்க, இதுக்கு மேலே ஆக்காமல் இல்லை சார், உங்களுக்கு இந்த மாதிரி வசதி வச்சா இந்த மாதிரி வீடு கட்டிடலாம்,
ஏன் சார் கெட்டதே கட்டுறீங்க, நல்லா இப்பவுமே கட்டிடுங்க அப்படிம்பாங்க. வேண்டாம் சார், நான் ஒரு படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேறணும், என்னுடைய எதிர்காலத்தை நல்லா சிறப்பாக கொண்டுட்டு போகணும், என்னுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற ஒவ்வொரு படிப்படியாக ஒவ்வொரு விஷயத்தையும் அங்குலமாக அணுவாக சிந்தித்து செயல்படுறவர்கள் தான் சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கும்போது இந்த அருளை ஈஸ்வரன் கொடுப்பார். சனி அப்படின்னா நீங்கள் எல்லாரும் கெட்டவர்கள் நினைப்பாங்க. பாகிஸ்தானத்தில் வந்துட்டு எல்லாமே கெட்ட பலன் தானே நடக்கும் அப்படிம்பாங்க. நீங்கள் உங்கள் தகுதி அறிந்து வாழ்க்கையை நெறிப்படுத்தினீங்கன்னா சனீஸ்வரன் சூப்பராக உங்களுக்கு பயணத்தில் உங்களுக்கு பல உதவிகள் செய்வார். எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சரி நேர்மையானவர்களோடு இந்த பழக வைங்க. நீங்கள் உங்களுக்கு எந்த விஷயம் எந்த இடத்துல ஒரு ஹெல்ப் வேணும், யாரோ ஒருத்தர் உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. பாகிஸ்தானில் சனி இருக்கிறனால உதவி வருவாங்க. இப்போ உங்களுக்கு உடல்நல சரியில்லையா, நல்ல டாக்டர் உங்களுக்கு அமைவாங்க. பரிசோதனைகள் சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் உடல் நலத்தை நல்ல ஆரோக்கியமாக மெயின்டைன் பண்ணுவீங்க. நல்ல ஆரோக்கியமான ஃபுட்டு சாப்பிடுவீங்க. அதுவும் மருத்துவ குணம் உள்ள ஃபுட்டு சாப்பிடக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. இன்றைக்கி உள்ள நம்ம சித்த மருத்துவம், அந்த ஃபுட்டோடு சேர்ந்த மருத்துவம், இதுக்கெல்லாம் நம்ம நிறைய முக்கியத்துவம் கொடுப்போம். அதே மாதிரி உடல் நலத்தை நல்ல கவனமாக வச்சுருக்கணும் அப்படின்னு நினைப்போம். அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு விஷயம் நமக்கு வந்து இது தவறு அப்படின்னு நினச்சா அந்த தவறுக்குள்ளே நம்ம போக மாட்டோம். இல்லை நமக்கு ஏதாவது ஒரு தவறான பழக்கம் கடந்த காலத்தில் இருந்திருக்கலாம். அந்த பழக்கத்தை கூட சனி பகவான் 9ல் வரும்போது அந்த பழக்கத்தை நாம் விட்டு விடுவோம். இந்த பழக்கம் இருந்ததுன்னா நம்ம குடும்பம் சுபிட்சம் அடையாது, நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாளைக்கு ஒரு ஸ்டேட்டஸாக நம்ம அமைக்க முடியாது, இல்லை நம்மளுடைய ஸ்டேட்டஸே கெட்டு போயிடும் அப்படிங்கிறத சனி பகவான் உணர்த்துவார். புரிஞ்சுங்களா? அதே போல் இந்த சனி இந்த இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே சனி அப்படியே உங்களுக்கு வந்து கையில் கொண்டு வந்து கொடுத்த மாதிரி கொடுப்பார். ஆனால் இந்த இடத்துல இருக்கும்போது ஒரு உற்பதமான பரிகாரம், தவறு செய்யாதீர்கள். தவறு செய்து விட்டீர்கள் என்றால் சனி பாக்கிய தடை பண்ணிடுவார். பாக்கிய தடைனா எல்லா எதிர்காலத்தில் என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் தடை பண்ணுவார். என்ன நமக்கு எல்லாமே எதெல்லாம் அளவுக்கு மேலே செஞ்சோமோ அப்போ நம்ம பாதிக்கப்படுவோம். அந்த அளவுக்கு மேலே அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மட்டும் இந்த பாகிஸ்தானத்தில் இருக்கிற போக வேண்டாம். பாகிஸ்தானம் இந்த இடத்துல இருக்கும்போது தந்தையினுடைய அன்பு கிடைக்கும், தந்தையினுடைய பாசம் கிடைக்கும். புரிஞ்சுங்களா? அதே போல் தந்தை வழி சொத்துக்கள் இருந்தால் நமக்கு வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். சிலருக்கு தந்தையோட வேலை கூட கிடைக்கும், இல்லை தந்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிற தொழிலை நம்ம தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் இந்த 9ஆம் இடம் தான் குரு உபதேச ஸ்தானம். நம்ம இந்த அடுத்த ஒரு 2.5 ஆண்டுகளில் நம்ம எதிர்காலத்தில் எப்படியெல்லாம் வாழணுங்கிறத பலர் நமக்கு கற்றுக் கொடுப்பார்கள். உங்களுக்கு அந்த மாதிரி அனுபவங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வரும். எங்களை மாதிரி ஜோதிடர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாகிஸ்தானத்தில் சனி பகவான் வந்திருக்கிற நேரத்தில் நிறைய பேர் கஸ்டமராக வருவாங்க. அவங்க போகிறோம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அனுபவத்தை ஷேர் பண்ணுவாங்க. அந்த அனுபவம் போகிறோம் உங்களுக்கு நாளைக்கு நீங்கள் ஜோதிட உலகத்தில் பிரகாசிக்கிறதுக்கு அந்த அனுபவம் பூரா பயன்படும். புதுசு அனுபவம் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் அந்த மாதிரி அனுபவங்கள் கிடைக்கும். அதே போல் இன்னொன்று சனி இந்த இடத்துல இருக்கும்போது ஒரு காலகட்டத்துக்கு தகுந்தாலும் உலகத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும். ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்து ஒரு கணக்கு எழுதுனா கூட நோட் வச்சு எழுதிக்கிட்டு இருந்தோம், அதுக்கு ஒரு கம்ப்யூட்டர் வச்சு எழுதுகிறோம். இன்னும் நாளைய காலகட்டத்தில் வந்து 2G 3G 4G 5G வந்தாச்சு. ஆனால் அந்த காலகட்டத்தை நம்மளுடைய என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தில் நம்ம பயணம் பண்ண முடியுமா, நமக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிறதையும் இந்த சனி அந்த மாதிரி விஷயத்தையும் நமக்கு தெரிய வைக்கக்கூடியது தான் இந்த மாதிரி. அதாவது கலாச்சாரத்துக்கு தகுந்தால நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றிக்கிடுவோம், எல்லா விஷயத்தையும் மாற்றிக்கிடுவோம். ஆனால் ஒழுக்கத்தை மட்டும் சரியாக கடைபிடிக்கிறது சனி 9ல் இருக்கும்போது தான். ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுப்பார். நீ எந்த கலாச்சாரத்தை வேணால் வச்சுக்கூடா, நீ ஒழுக்கமாக இருந்தனா நீ வெற்றியாளர் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கக்கூடியது தான் இந்த பாக்கியஸ்தானத்தில் சனி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். புரிஞ்சுங்களா? இதில் கார்த்திகை 2, 3, 4 பாதம் முருகப்பெருமானுடைய நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம், சனியோட தந்தை சூரியன். சூரிய நமஸ்காரம் நித்தம் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும், வாழ்க்கையில் உயர்ந்த சந்தஸ்து கிடைக்கும், படிப்பில் நல்ல மார்க் கிடைக்கும். இதெல்லாம் கார்த்திகை நட்சத்திரத்துக்காரர்கள் சூரிய நமஸ்காரம் நித்தம் பண்ணிட்டு வாங்க. ரோகிணி நட்சத்திரம் கிருஷ்ண பரமாத்மா அவதரித்த நட்சத்திரம். ஓம் கிருஷ்ணாய நமக அல்லது அவருடைய காயத்ரி ஓம் மகாதேவாய வித்மகே ராதா பிரியாய திமகி தன்னோ கிருஷ்ண பிரசோதயாத். அவருடைய மந்திரத்தை நீங்கள் அனுதினமும் சொல்லிட்டு வந்தீங்கன்னா இந்த பாக்கியஸ்தானத்தில் கிருஷ்ணர் ஒருத்தர் தான் எந்தெந்த இடத்துல என்னென்ன கர்மா நடக்கணுங்கிறத கரெக்டாக நிர்ணயிக்கக்கூடியவர் பரம்பொருள். அந்த பரம்பொருளுடைய அனுகிரகம் கிடைக்கணும்னா டெய்லி காயத்ரி மந்திரத்தை இந்த 108 தடவை சொல்லிட்டு வாங்க. சொல்லிட்டு வந்தீங்கன்னா சனியுடைய பலம்னா என்னது, உழைப்பு, நேர்மை, அந்தஸ்து கிடைக்கும். புரிஞ்சுக்கலாம்? நீங்கள் சனியோட பலம் கிடைக்கணும்னா சனினா அப்படின்னு ஒரு விஷயத்துக்குள்ளே இருப்பீங்க, அதுக்குள்ளே போக வேண்டாம். மிருகசீரிடம்
1, 2 பாதமும் ரிஷபராசியில் தான் வரும். இது செவ்வாய் பகவானுடைய செயல். நீங்கள் எல்லா விஷயத்திலையும் வேகமாக செயல்படக்கூடியவர்கள். இந்த இடத்துல உங்களுக்கு நிறைய விவேகம் வரும். புரிஞ்சுங்களா? நல்ல வாகனம் வாங்கலாம், வீடு வாங்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு உண்டு. நீங்கள் டெய்லி சுப்பிரமணியருடைய தரிசனம், கந்தசஷ்டி கவசம் டெய்லி படிக்கலாம். இப்படி படிச்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி ரிஷபராசிக்காரர்கள் கண்டிப்பாக திருநள்ளாறு போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சனி பகவான் பாகிஸ்தானில் இருக்கார். அப்போ கண்டிப்பாக பாகிஸ்தானத்தில் இருக்க போய் திருநள்ளாறு போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எல்லா பாக்கியம், திருமணம், தொழில், வேலை, கல்வி எல்லா பாக்கியமும் நிரப்பாக கிடைக்கும். அதே போல் சனிக்கிழமை நவகிரகங்களில் சனி பகவான் மேற்கை நோக்கி வர்ண திசையை நோக்கி காக்கை வாகனத்தில் அற்புதமாக வந்திருப்பார். அந்த நேர்மையான கடவுளை ஈஸ்வரனை சனிக்கிழமை ஒரு நல்லெண்ணெய் தீபம் போட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நம்மளை ஒரு நேர்மையாகவும் ஒழுக்கத்தோடு வாழ வைக்கக்கூடியவர். புரிஞ்சுங்களா? இப்படிப்பட்ட அற்புதமான ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஜோதிட ரீதியாக நீங்கள் என்கிட்ட கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 98 42 52 16 69 இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணிவிட்டு சென்னை தூத்துக்குடியில் சந்திக்கலாம். இல்லை செல்ஃபோனில் தான் நான் ஜோதிடம் கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதே 98 42 52 16 69 கூகுள் பே நம்பர். இதில் உங்களால் முடிஞ்ச பணத்தை நீங்கள் செலுத்தலாம். நான் இவ்வளோ பணம் தான் அப்படின்னு யார்ட்டையும் கேட்க போகிறதில்ல. அதே போல் நீங்கள் செலுத்திட்டு பிறகு வாட்ஸ்அப்பில் டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் நேம் பதிவிடுங்க. இதே நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர். அதற்கு பிறகு நான் ஒரு டைம் கொடுப்பேன். அந்த டைமில் கால் பண்ணி நீங்கள் ஜோதிடம் கேட்கலாம். ஜோதிடத்தை மதித்து நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஜோதிட ரீதியாக பதிலளிக்கப்படும். நன்றி. தெய்வீகம் மாரிமுத்து. அற்புதமான புதிய வரலாறு சேனல் இன்னைக்கு மோனிட்டேஷனுக்குள்ள பயணமாகி, அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட இன்னைக்கு 1 லட்சம் வியூவர்ஸ் தாண்டி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்குது. இன்னும் பல லட்சம் வியூவர்ஸ் இந்த சேனல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆன்மீக ஜோசிய சேனல். எல்லோரும் கை கொடுங்கள். நாம் அனைவரும் சேர்ந்து வெற்றி அடைவோம். நன்றி.